சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம் ஊடக ரசிக பெருமக்களே, தலைமுடி வெளுத்திருப்பதைப் போல ஒரு சங்கடம் ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். இப்போ பாருங்க, ஒரு 35 வயது 40 வயதில் தலைமுடி வெளுத்து விட்டால் பார்ப்பதற்கு தோற்றம் மாறி போகிறது. முடி கருமையாக இருக்கிற போது அது அழகாக இருக்கிறது. காந்தலே ருசி கருமை அழகு என்று பழமொழி இருக்கிறது. கருமை அழகு என்பது முடி கருமையாக இருக்கிற போது அது அழகு. முடி கருமை இல்லாமல் வெளுத்து விட்டால் அது அந்த பொலிவை கொன்று விடுகிறது. இப்போ முடி கருப்பாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறோம். 70 80 வயதானாலும் முடி மட்டும் கருப்பாக இருக்கணும். எல்லாம் அதை சொல்லுவார்கள் பாருங்கள் பழமொழி. அந்த ஆசை நரைச்சி போவது இல்லைங்கிற மாதிரி இந்த முடியை நரைச்சி போகக்கூடாது அப்படி என்பது எல்லாருடைய ஒரு வேட்கையாக போய்விட்டதுன்னு சொல்லுவேன். அப்போ என்ன பண்ணுகிறார்கள், 50 60 வயசுல நரைத்திருந்தால் அந்த நரைக்கு ஒரு வண்ணம் ஏற்றி கொண்டு இளைஞர்கள் போல தோற்றத்தை கொடுக்க எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அதற்கு ஏராளமான வண்ணம் ஏற்றிகள் டைஸ் வந்து விட்டது. அவைகளிலே எல்லாம் இருக்கிற பின் விளைவுகள் எல்லாம் கெமிக்கல்ஸ். இருக்கிற பின் விளைவுகள் பல வகையான விரும்பத்தகாத கோரமான மாற்றங்களை தரக்கூடியவர்கள் என்பதை நாம் அறிகிறோம். சாதாரணமாக சிலர் என்ன சொல்வார்கள், இந்த கெமிக்கல் டைஸில் பொதுவாக அதிகமாக பயன்படுத்துவதுன்னா ஃபினைல் அலலின் டைஅமைன் என்கின்ற ஒரு வேதியியல் பொருள். அது சில நிமிடங்களுக்குள்ளே முடியை கருப்பு நிறமாக மாற்றிவிடும். ஆனால் அந்த ஃபினைல் அலலின் டைஅமைனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி நான் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் கூகுளில் பார்த்துங்க. பல்வேறு வகையான மாற்றங்கள். ஒன்று அதில் சிலது இந்த சில டையை தலையில் போடும்போது அந்த தலையில் அரிக்கிறது. சிலருக்கு அந்த டையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது முகத்திலே அந்த கருநிறம் தோன்றி படர்ந்து முகத்திலே கரும் படை போல கருநிறம் வந்து விடுகிறது. கண் எரிகிறது. தலையிலே சிலருக்கு எரிச்சல் இருக்கிறது, இரிட்டேஷன் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை சொல்லுவார்கள். ஆனால் அதை விட மோசம் என்னன்னா, பல வண்ணமேற்றிகளிலே இருக்கிற அமோனியா. சிலர் சொல்லுவார்கள் என்னுடைய டையில அமோனியா இல்லைன்னா. அமோனியா இல்லை, ஆனால் அது எப்போ அமோனியாவாக மாறுகிறது என்றால் தலையில அப்ளை பண்ண பிறகு அமோனியாவாக மாறுகிறது. அவைகளெல்லாம் கார்சினோஜெனிக், புற்றுநோயை உருவாக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் நிறைய ஆய்வுகள் வந்து விட்டன. இப்போ மக்கள் ஆசைப்படுகிறார்கள், ஒரு நிறமேற்றி வேண்டும், கருநிறமான முடி வேண்டும். அதுலேயும் பாருங்க, இந்த டைஸ் கெமிக்கல் டைஸ் எல்லாம் போட்டோம்னா அது ஒரு கருப்பு அட்ட கருப்பாக இருக்கும். அது கருப்பு இயற்கையான கருப்பே கிடையாது. முடியினுடைய இயற்கையான கருநிறம் என்னன்னா அது ஒரு பேல் பிளாக். அதுதான் இயற்கையான நிறம். இந்த இயற்கையான நிறத்தை கொடுக்க வல்லவைகள் மூலிகைகள். இந்த கெமிக்கலால் அதை கொடுக்க முடியாது. கெமிக்கலில் சைடு எஃபெக்ட் ஒரு பக்கம், அது இயற்கையாக நேச்சராக இல்லை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொடர்ந்து பயன்படுத்துவதனாலே 1 2 நிறையாக இருப்பது மொத்தமும் நரைத்து போகிறது. இப்போ கொஞ்சம் நிறைய இருக்குது என்று போட ஆரம்பித்த உடனே மொத்த முடியும் நரைச்சி போயிடும். இப்போ முகத்திலே கரும்படலம் வருது. இப்படியெல்லாம் பல விரும்பத்தகாத மாற்றங்களை இந்த கெமிக்கல் டைஸ் கொடுக்கின்றன. கெமிக்கல் இல்லாத டை வேணும்னு கேட்குறாங்க. அதில் கெமிக்கல் இல்லாத டை என்று பெயரை போட்டுவிட்டு கெமிக்கலை சேர்த்த டைகளை விற்கிறார்கள். அதுதான் கொடுமை. ஏன்னா அதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடோ அதற்கெல்லாம் ஒரு தடையோ இந்த நாட்டில் இல்லை. சில என்ன செய்கிறார்கள், சில மூலிகை டை என்று சொல்லி மூலிகை பொடி, அது உண்மைதான், அந்த மூலிகை பொடியில் அந்த ஃபினைலாலின் டைஅமைனை கலந்து வைத்திருக்கிறார்கள். வாங்கி பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. நல்ல கருநிறம் வருகிறது. கருநிறம் எப்படி வருகிறதுன்னா இந்த கெமிக்கலால் வருகிறது. அதுக்கு பேர் என்ன சொல்வார்கள், இந்த மூலிகைகள் எல்லாம் போட்டிருக்கேன். மூலிகைகள் போட்டிருப்பது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை அதில் கெமிக்கல் போட்டிருப்பது. ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 10 நிமிடத்திலே 1/4 மணி நேரத்திலே நான் உங்கள் முடியை கருநிறமாக மாற்றி கொடுக்கிறேன் என்று சில சலூன்களில் எல்லாம் அது நேச்சுரல் ஹெர்பல் டை என்று சொல்லுகிறார்கள். அதில் உண்மைக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹெர்பலாக இருந்தால் அது தலைமுடியில் நிறமேற்றுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும், வேறு வழியே இல்லை. பல ஆண்டுகளாக அதில் ஒரு ஆய்வு எனக்கு, இந்த தலைமுடியில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான மூலிகைகளை கொண்டு நேச்சுரல் பிளாக் கலர் கொண்டு வர முடியுமா? அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு தான் பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பி என்று 2 தயாரிப்புகளை நான் உருவாக்கினேன். அதில் பிளாக் மீ ஏல என்ன இருக்கிறது, பியில் என்ன இருக்கிறது, நீங்களே உருவாக்கலாம். அது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. யார் வேணாலும் தயாரித்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தயாரிக்க முடியாதவர்கள் இடத்துல பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று,
பிளாக் மீ ஏவில் என்ன இருக்கிறது? பூவரசம் பூ, ஆவாரம் பூ, தாண்டிக்காய் தோல், மருதாணி, இலை பவுடர், இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்தது தான் பிளாக் மீ ஏ. அதில் என்ன, இந்த ஆவாரம் பூ, அதில் இருக்கிற தெஸ்பீசியா பூவரசு பூ, இந்த தாண்டிக்காய் தோல் இவை என்ன பண்ணுகிறது? அதில் கிடைக்கிற நிறத்தை முடியில் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு உதவுகிறது. இல்லைன்னா சீக்கிரமாக அந்த முடி வெளுநிறம் தோன்றிவிடும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு உதவி செய்கிற 3 மூலிகைகளை அதனோட சேர்த்திருக்கிறேன். அதே மாதிரி பிளாக் மீ பியில கறிவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, பிஞ்சு கடுக்காய், அடுத்தது நீலி, இந்த 4 மூலிகைகளை அதில் சேர்த்துருக்கோம். அதுவும் என்னன்னா நீலி நிலையில் இருக்கிற நிறத்தை ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு உதவுவது இந்த 3 மூலிகைகள். அப்போ இவைகளை சேர்த்து அரைத்து, இப்போ பச்சையாக அரைச்சி தலையில் தடவணும்னா எந்த மிஷினும் தேவையில்லை, அது அருமையாக தலையிலே ஒட்டிக்கொள்ளும். ஆனால் பச்சையாக அரைத்து தடவுகிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. எல்லோருக்கும் போய் அது சேர வேண்டுமானால் உலர்ந்து தான் இருக்கணும். உலர்ந்து இருந்தால் அது தலையிலே போய் நைஸாக பசை போல மாற்றினால்தான் அது ஒட்டும். அப்படி நைஸாக அரைக்கணும்னா மிக்சியில் போட்டு அரைச்சாலோ அல்லது இந்த பல்வரைசர் இருக்குது பாருங்கள், இந்த மாவு அரைக்கிறதுல அரைச்சாலும் அந்த நைஸ் கிடைக்காது. மைக்ரோ பல்வரைசரில் போட்டு அரைச்சாதான் அந்த நைஸ் கிடைக்கும். அந்த நைஸ் கிடைச்சாதான் அது தலையில் ஃபிக்ஸ் ஆகும், இல்லைன்னா ஃபிக்ஸ் ஆகாது. மூலிகைகளை சொல்லிட்டேன், அதை எப்படி உருவாக்குவதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதை நைஸாக அரைக்கிற வசதி அந்த மைக்ரோ பல்வரைசர்னா குறைஞ்சது 15 to 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த மிஷினை உருவாக்க முடியும். இப்போ அன்பு ஃபார்மாவில் நாங்கள் அரைக்கிறோன்னா we use a micro pulverizer to make it into a powder. அப்படி நைஸ் பவுடராக ஆக்கி 2 A and Bன்னு 2 இருக்கு. இது எப்படி பயன்படுத்துவது? அதை ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம். எந்த வயதினர் பயன்படுத்துவது? எந்த வயதினரும் பயன்படுத்தலாம். 2வது, கொஞ்சம் தான் நிறைய இருக்குது, இதை போட்டால் எல்லா வெள்ளையாயிடுமா? அது கெமிக்கல் டைஸுக்குரிய கேரக்டர். இந்த நேச்சுரல் ஹெர்பில் எது நிறம் வெண்மையாக இருக்கிறதோ அல்லது கிரே நிறத்தில் இருக்கிறதோ அதை மட்டும் இது மாற்றுமோ தவிர கருமுடிகளை வெள்ளையாக மாற்றவே மாற்றாது. அந்த பயம் தேவையில்லை. அது ஒரு பெரிய முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் இதில். அடுத்தது எப்படி பயன்படுத்த வேண்டும்? இப்போ பிளாக் மீ ஏவை அந்த ஒரு பாக்ஸில் விற்கிறது, அதில் இருந்து ஒரு 40 to 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டது கிட்டத்தட்ட அந்த டப்பாவில் பாதி டப்பா அல்லது கொஞ்சம் குறைவாக, தலையில் இருக்கிற முடியினுடைய அளவை பொறுத்து. பெண்களாக இருந்தால் நிச்சயமாக 1 டப்பா தேவைப்படும், ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீர் சேர்த்து இட்லி மாவு பதத்தில், இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தோசை மாவு பதம் அல்ல, இட்லி மாவு பதத்தில் இதை கரைக்க வேண்டும். இப்படி கரைத்து நன்றாக அது கட்டி முட்டி இல்லாமல் அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோ அல்லது ஒரு ப்ரஷ் வச்சுக்கிட்டோ தலையை வகுடாக பிரித்து பிரித்து தலையினுடைய எல்லா பகுதியிலும் அதை தலைமுடியில குறிப்பாக வெள்ளையாக இருக்கிற இடத்துல அதை அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணிட்டு தலை முழுக்க அப்ளை பண்ணிட்டு இப்படி வகுடு மாதிரி இழுத்துட்டு அந்த வேர் பக்கம் தான் பொதுவாக ஒயிட் இருக்கும், அதில் அப்ளை பண்ண திரும்ப கொஞ்சம் தள்ளிட்டு அங்கே பண்ணுறது. அந்த மாதிரி தலை முழுக்க கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஹேர் ட்ரையரை கட்டாயம் பயன்படுத்தி உலர்த்த வேண்டும். இட்ஸ் எ மஸ்ட். ஹேர் ட்ரையரை நம்ம நிறுவனத்திலே சீப்பாக கொடுக்குறோம், ஹாஸ்பிட்டலே வாங்கிக்கொள்ளலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த நாம் பூசி இருக்கிற அந்த பிளாக் மீ ஏ தலைமுடியில் முழுதுமாக பற்றி கொண்டு அதனுடைய நிறம் லைட் ப்ரௌன் நிறமாக மாறும். அப்போ திரும்ப இந்த ட்ரை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடங்களில் ஒயிட் ஹேர் அப்படியே இருக்கும், ப்ரௌன் ஆகி இருக்காது. அப்படின்னா அந்த இடத்துல அது சரியாக அந்த அந்த பிளாக் மீ ஏ போய் பற்றலை அல்லது படியலைன்னு அர்த்தம். திரும்ப கொஞ்சம் எடுத்து ப்ரஷ்ஷால் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அப்பி கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா அப்படி பூசுறது இல்லை, அப்புதல்னு சொன்னேன். இந்த பசையை அப்படியே பிடித்து கொள்வதை போல அப்பி விட்டு அந்த ஹேர் ட்ரையரை வைத்து ஒரு 1/2 மணி நேரம் உலர்த்தி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுடுங்க. இது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதாவது மீசைக்கு ஆசை கூழுக்கு ஆசைன்னா முடியாது. இயற்கையாக வேணும், சைடு எஃபெக்ட் இருக்கக்கூடாது, நேச்சுரல் கலர் வேணும். அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பிளாக் மீ ஏ அப்ளை பண்ணி நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு ட்ரை ஆனதை நல்லா உலர விட்டு பிறகு தலையை கொஞ்சம் வெந்நீரிலே குளித்து விட்டு நேரம் இருந்தால் உடனே பிளாக் மீ பி அப்ளை பண்ணலாம். இல்லை நேரம் இல்லைன்னா நேரம் கிடைக்கிற போது அந்த ஒரு நாள்லே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே திரும்ப
பிளாக் மீ பி அப்ளை பண்ணிக்கலாம். பிளாக் மீ பியை அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நன்றாக கரைத்து பிளாக் மீ ஏயை விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுக்க வேண்டியிருக்கும். எடுத்து அதை அப்ளை பண்ணி நல்லா ட்ரை பண்ண விட்டுடணும். இதுவும் இந்த பிளாக் மீ ஏ போட்டது மேலே அது ட்ரை ஆனதுக்கு அப்புறமும் திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌன் கொஞ்சம் ஒயிட் ஹேர் மாதிரி தெரியும். அப்படி தெரிகிற ப்ரௌன் ஹேர் மேலே கொஞ்சம் திக்காக திரும்ப ப்ரெஷ்ஷை வச்சு இந்த பிளாக் மீ பியை அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மெனக்கிடணும். பிளாக் மீ ஏயை முதல்ல அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப பிளாக் மீ பியை அப்ளை பண்ணி அதையும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அப்படி திரும்ப அங்கங்கே கொஞ்சம் ப்ரௌன் முடி தெரியுதுன்னா அங்கே திரும்ப அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி விட்டுடுங்க. ஆக ஏறத்தாழ 2 மணி நேரம் பிளாக் மீ ஏக்கு 1 மணி நேரம், பிக்கு 1 மணி நேரம் கட்டாயம் தேவைப்படும். அது உடனே ஏ போட்டுட்டு உடனே பி அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை 24 மணி நேரத்துக்குள்ள மீண்டும் அப்ளை பண்ணலாம். அப்படி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிட்டு பிளாக் மீ ஏ போட்டுட்டு அப்புறம் திரும்ப பிளாக் மீ பி போட போறீங்கன்னா கொஞ்சம் முடிய ஈரம் செய்து கொண்டு பிறகு பிளாக் மீ பிஏ போட வேண்டும். அப்போ போட்டு ட்ரை பண்ணிட்டு எடுத்துட்டு வாஷ் பண்ணீங்கன்னா எந்த ஷாம்பும் போட வேண்டியதில்லை, ஷேக்கா போட வேண்டியதில்லை, ஒன்றும் போட வேணாம். வாஷ் பண்ணாலே முடியல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். நன்றாக அலம்பி விட்டு முடியை ட்ரை பண்ணிட்டு சீவனீங்கன்னா நேச்சுரல் பிளாக் கலர் யூ வில் கெட். அது அது என்னன்னா அது ப்ளூவாகவும் இருக்காது, ப்ரௌனாகவும் இருக்காது, பிளாக்காகவும் இருக்காது. பட் இட்ஸ் எ நேச்சுரல் பேல் பிளாக் ஆஃப் எ நேச்சுரல் பிளாக் கலர் ஆஃப் தி ஹேர். அப்படி வரும். அது ஒரு 10 நாளைக்கு அது நல்லா இருக்கும். அப்படியே பிறகு புது முடி முளைக்கிற போது அல்லது முடி வளர்கிற போது அந்த இடத்துல இருக்க முடி வெள்ளையாக வரும். அப்போ திரும்ப இன்னொரு தடவை போட வேண்டியது. அப்போ நான்லாம் ஒரு மாசத்துல 2 தடவை போடுறேன். இந்த 2 தடவை போட்டாலே எனக்கு ஒரு மாசத்துக்கு சரியாக இருக்கிறது. சிலர் வேண்டுமானால் 3 முறை போடலாம், இல்லை 2 முறை போட்டாலே போதும். இந்த தலையில் அரிப்பு இல்லாமல், எந்த வகையான அசௌகரியமும் இல்லாமல், முகத்திலே அந்த கருப்பு படர்ந்து விட்டது என்கின்ற பயம் இல்லாமல் எத்தனை ஆண்டு வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பி இஸ் எ நேச்சுரல் ஹெர்பல், 100% எந்த கெமிக்கலும் இல்லாத, உறுதி அளிக்கிறேன். அதில் கெமிக்கலே கிடையாது. கெமிக்கல் இருப்பதாக யாராவது நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அறியாமை அது. ஆகையால இது முழுமையாக ஹெர்பலாலே தயாரிக்கப்பட்ட சித்தர்களுடைய புகழை பெருமையை உலகுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு டை. ஹெர்பல் பிளாக் மீ ஏ அண்ட் பிளாக் மீ பி. முடிக்கு சாயமேற்றுகிற பிளாக் மீ ஏ அண்ட் பியை பயன்படுத்துங்கள். முதுமையை தோற்றத்தில் வெல்லுங்கள். நன்றி, வணக்கம்.